Morning champion, this is Professor Aslan from Government College of Technology. I am a technical champion Veerav Jayalam. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தியரி மிஷன்ல வீரர் வந்து ஒரு 10 கான்செப்ட் டெஸ்ட் வச்சிருக்காரு. இது ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன். நம்ம என்னென்ன ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? Centrifugal tension in belt drive decreases the power transmitted. எளிமையா வந்து சென்ட்ரிபியூட்டல் டென்ஷனை வந்து அதிகப்படுத்தும் போது பவர் வந்து டிரான்ஸ்மிஷன் குறையும் அப்படின்றது தான் இதான் வந்து சிம்பாலிக்கா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. Gear train in which first and last gear are on the same axis is known as reverted gear train. So first gearum last gearum coaxial இருந்தா ஒரே ஆக்சியல் இருந்தா அது பேரு கோஆக்சியல் சொல்லுவாங்க. கோஆக்சியல் ஆர் சேம் ஆக்சிஸ் ஆர் கோஆக்சியல்னா ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின் சொல்றாங்க. அடுத்து Helix angle for single helical gear ranges from 20 degree to 35 degree. So 20 ல இருந்து 35 வரைக்கும் இருந்தா இது 35 ல இருந்து 45 வரைக்கும் இருந்தா அது டபுள் ஹெலிகல் கியருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். டபுள்னா டபுள் ஹெலிகல் கியருக்கு வந்து 34 சிங்கிளுக்கு 20 35 அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். Inversion of slider crank mechanism is elliptical trammel, Odham's coupling, Scotch-Yoke mechanism. இப்போ இந்த இன்வர்ஷன் ஆஃப் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டபுள் ஸ்லைடர் வெறும் ஸ்லைடர்னு கேட்டால் அது பச்சை பொய்யாயிடும். அது டபுள் ஸ்லைடர் தான் வந்து கேள்வி. டபுள் விட்டுட்டாரு. ஸோ வந்து டபுள் ஸ்லைடர் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இதை போயிட்டு ஒரு வாட்டி வீர வீட்டு வந்தப்போ டபுள் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிக்ஸோட இன்வர்ஷன் சொல்லுங்க அப்படின்னா அவர் இன்வர்ஷன் சொல்லாமல் அவர் பாட்டு திரும்புன்னு மாமே ஒஸ்தி மாமே என்னடா அது வீர விஜய்க்கு ஏதோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவுட் பட்டோம். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது அது பிட்டா வச்சிருக்காரு. அந்த பாட்டை அவரு வீர விஜய் வந்து பிட்டா வச்சிருக்காரு. தப்புலாம் ஒன்றும் பண்ணல. என்னடா ஒரு வாத்தியார் முன்னாடி பாட்டு பாடுறாரே மரியாதை இல்லாமல் அப்படின்னு பார்த்தா அது பாட்டு இல்லை, அது பிட்டுன்னு தெரிஞ்சது. O for Odham's coupling, S for Scotch-Yoke mechanism, E for elliptical trammel. அப்படின்னு சொன்னார். Coefficient of fluctuation of energy அப்படின்னா is the ratio of maximum fluctuation energy to the work done per cycle. So coefficient of fluctuation of energy வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃளைட் சைஸ் பெருசாக coefficient of fluctuation of energy குறையும் அப்படின்றது இன்னொரு அடுத்தது. Size of flywheel in punching machine is increased when the fluctuation speed will decrease but the fluctuation energy will increase. Fluctuation speed வந்து குறையும், fluctuation energy வந்து increase ஆகும். சைஸ் வந்து பெருசாக speed decrease ஆகும். coefficient of fluctuation speed குறையும், coefficient of fluctuation energy அதிகமாகும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து Formative number of teeth on the helical gear is T divided by cos cube alpha. Formative அப்படின்னா அந்த கியூப் அப்படின்னு ஞாபகம். ஃபார்மேட்டிவ் அப்படின்னா கியூப் அப்படின்னு ஞாபகம். ஏன்னா ஃபார்மேட்டிவ்ல FOR அப்படின்னா அது வந்து மூணு எழுத்து வார்த்தை. ஸோ அதனால அந்த கியூப் காஸ் கியூப் வரணும் அப்படின்னு ஞாபகம். T by cos cube alpha. Acceleration of piston in a reciprocating engine is given by R omega square cos theta plus cos 2 theta divided by n, where omega is the angular velocity, R is the radius, theta is the angle turned by the crank from midland at center, n is the ratio of length of connecting rod to the crank radius. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து R omega square தான் வந்து இட் இஸ் a centrifugal acceleration பார்த்தீங்கன்னா R omega square. பிரைமரி வரும்போது அது கூட cos theta வரும், செகண்டரி வரும்போது cos theta by n வரும். அடுத்து Frequency of the secondary forces compared to primary forces is double. ஸோ தீட்டா பிரைமரிக்கு தீட்டானா செகண்டரிக்கு 2 தீட்டாவா இருக்கணும். பிரைமரிக்கு ஒமேகா வந்து செகண்டரிக்கு 2 ஒமேகாவா இருக்கணும். பிரைமரிக்கு ஃப்ரீக்வன்சினா இது வந்து 2 டென்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கணும் அப்படின்னு தெரியும். இது மூணுமே செட்டா ஞாபகம் வச்சுட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். பிரைமரியை விட செகண்டரி அண்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரீக்வன்சி செகண்டரி ஃபோர்ஸ் வந்து செகண்டரி வந்து அண்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து Linear velocity of the reciprocating roller follower when it has contact with straight flank of the tangent cam is omega r1 plus r2 sin theta secant square theta. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபிளாங்க் டேஞ்சன்ட் கேமோட ரோலர் ஃபயர் கான்டாக்ட்ல இருக்கு. அப்போ வந்து அது வெலாசிட்டி ஃபார்ம் வந்து ஒமேகா இன்டு ஆர் ஓப்பன் த பிராக்கெட் r1 plus r2 கூடவே sin theta secant square theta அப்படிங்கிறது. sin theta s தான் வரும், secant s தான் வரும். ரெண்டு s சொல்லணும். ஸோ ஆனால் சீக்கெண்ட்ல வரும்போது ஸ்கொயர் அப்படின்னு தெரியணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஸோ 10 கான்செப்ட் நம்ம பக்காவாக கற்றுக்கிட்டு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.